நிறைய திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்டை பிரித்து உள்ள வந்து ஸ்டேட்டை ஆட்டைய போடலான்னு நினைக்கிறாங்க. இதை டெல்லியிலையும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஸ்டேட்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா களத்துல இளைய தளபதி அவர் தான், பின்னாடி தளபதி அவர் தான், என்னைக்கும் தளபதி அவர் தான். இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை. இதை எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும் இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும் எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்களை மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும். உங்களால எங்களை அசைக்க கூட முடியாது. எங்க மேல எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க. நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சண்டை செஞ்சு பழகின கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை காத்தவர், ஜல்லிக்கட்டு நேரத்தில் மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தியவர், மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தார். அதனால் வந்த அவதூறுகளை எல்லாம் துச்சமாக நினைத்து தமிழக மக்களின் குரலாக ஒலித்தவர் ஜல்லிக்கட்டு ஜூலி என்று கம்பீரமாக பெயரை பெற்றிருக்கிறார். இன்றைய நம்முடைய விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அவரை சிறப்புரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே, அணையா தீ சுடர்களே, நாளைய எதிர்காலமே, இந்த அழகான சூப்பரான ஒரு விழாவுக்கு, அதையும் தலைப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்லும் தமிழ் பெண்கள். இந்த விழாவிற்கு வந்து எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்து என்ன கௌரவிச்சதுக்காக நம்மளுடைய அன்பு அண்ணன், பாசமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கே வந்திருக்க மேயர் அவர்கள், பிரியா மேம் அவங்களுக்கும், என்னுடைய உடன்பிறப்பு இசைவாணி அவர்களுக்கும், நீதி அரசர்கள் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என்னைய வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டில், பிக் பாஸில், அதுக்கப்புறம் வந்து சினிமாவில், சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். அந்த களத்தில் நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணா, ஒரு மக்களில் ஒருத்தியா, ஒரு கடுகளவு பங்கு என்னோடது இருக்கணும்னு நான் நினச்சி ஒரு விஷயம் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ், இப்போ இல்லை, எப்போவுமே நான் அதை சொல்ல மாட்டேன். அதில் என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதில் எனக்கு இன்னைக்கு இல்லை, எப்போவுமே பெருமை இருக்குது. இன்றைக்கி அந்த பெருமை தான் என்னை இந்த மேடைக்கு கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. இதே மாதிரி இப்போ தைரியமாக பேசக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு மேடை கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை எப்போவுமே யாருக்கும் பயப்படாமல் நேர்மையாக தைரியமாக நாகரிகமாக வைங்க. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரையும் சொல்கிறாங்க, அதாவது இவ்வளோ நாள் வந்து பேசலை, இப்போ வந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த திராவிட அரசியலை பார்த்து வளர்ந்த நம்மளும், நம்மளை வளர்த்து விட்ட இந்த திராவிட அரசியலையும், டெல்லியிலேருந்து ஏவி விடக்கூடிய இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு, இதெல்லாம் வச்சு இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு தூசியும் பற்றக்கூடாதுன்றதுல என்னுடைய பங்கு இருக்கணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இதுக்காக குரல் கொடுக்கணும். எப்படி நான் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்காக குரல் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதனால் நான் குரல் கொடுத்துட்ருக்கேன், குரல் கொடுப்பேன். இன்னும் தைரியமாக இதை பற்றி நான் பேசுவேன். இந்த நிறைய திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்டை பிரித்து உள்ள வந்து ஸ்டேட்டை ஆட்டைய போடலான்னு நினைக்கிறாங்க. இதை டெல்லியிலையும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஸ்டேட்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா களத்துல இளைய தளபதி அவர் தான், பின்னாடி தளபதி அவர் தான், என்னைக்கும் தளபதி அவர் தான். இன்னைக்கு அவரை வாழ்த்தக்கூடிய இந்த பெரிய பிறந்த நாள் விழால வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதில்லை. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை. இதை எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும் இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும் எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்களை மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும்.
உங்களால எங்களை அசைக்க கூட முடியாது. எங்க மேல எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க. நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சண்டை செஞ்சு பழகின கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றத பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இப்பயும் சொல்றேன், அன்றைக்கும் இன்றைக்கும் என்னைக்கும் தளபதி ஐயா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நாங்க இருப்போம்னு கூறி இப்பேற்பட்ட வாழ்த்து, இப்பேற்பட்ட ஒரு நல்ல நல்ல ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி கூறுறேன். அதே மாதிரி மாணவ செல்வங்களே, பெல் அடிக்கும் போது ஒரு பயம் வருது, எனக்கு புரியுது. பேசுறது தான் முக்கியம், சண்டை செய்யணும். ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது முக்கியமே கிடையாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மிக்க நன்றி. நன்றிகள் பல. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கிடையே பேச்சு போட்டியினை நடத்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து தலைமையேற்றிருக்கும் மண்டல குழு தலைவர் அன்பிற்கினிய சகோதரி சரிதா மகேஷ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பேச்சு போட்டிகளின் நடுவர்களாக வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மேலாண் நீதியரசர் மரியாதைக்குரிய S. விமலா அவர்களே, மேலாண் நீதியரசர் மதிப்புக்குரிய சகோதரி பவானி அவர்களே, மேலாள் நீதியரசர் மரியாதைக்குரிய RN மஞ்சுளா அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் அன்பிற்கினிய சகோதரி அம்பிகா அவர்களே, சகோதரி ஜூலி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய இசையினால் கருத்துக்களை பதிவு செய்யும் அன்பிற்கினிய சகோதரி இசைவாணி அவர்களே, அன்பிற்கினிய சகோதரி யாழினி அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இருக்கும் மகளிர் அணியின் தொண்டர் அணி அமைப்பாளர் அக்கா சுதா அவர்களே, அக்கா ராஜேஸ்வரி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் வேலு அவர்களே, அண்ணன் சுதா அவர்களே, முன்னரசில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்றைக்கு இந்த பேச்சு போட்டி என்பது வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற வகையில் தமிழ்நாடு அரசு வகித்திருக்கக்கூடிய திட்டங்களை குறித்து பேச்சு போட்டிகள். எதற்காக தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை குறித்து இந்த பேச்சு போட்டிகள் என்ற கேள்விகள் அனைவருக்குமே வந்திருக்கலாம். இன்றைக்கு வேறு வெவ்வேறு பேச்சு போட்டிகள் வைத்திருக்கலாம். பெரியார் பற்றி வைத்திருக்கலாம், அண்ணா பற்றி வைத்திருக்கலாம், அம்பேத்கர் அவர்களை பற்றி வைத்திருக்கலாம். ஆனால் எதற்காக திட்டங்களை பற்றி வைத்திருக்காங்க என்றால், இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இந்த 5 ஆண்டு பொற்கால ஆட்சியில் வகித்திருக்கக்கூடிய திட்டங்கள், வெவ்வேறு திட்டங்கள் இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு திட்டங்களும் செயல்படவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனக்கு வாக்களித்தவர்களுக்காகவும் சரி, வாக்களிக்காதவர்களுக்காகவும் சரி, தொடர்ந்து திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லை செயலாக்கி இன்று செயல்முறையில் ஒவ்வொரு பயனாளிகளும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இங்கே முழுவதுமாக பெண்கள் இருக்கீங்க. எதற்காக பெண்களை தேர்ந்தெடுக்கிற? ஆண்களை கூட கூப்பிட்டுருக்கலாமே, கோ எஜுகேஷன் காலேஜஸ் கூட கூப்பிட்டுருக்கலாமே. ஆனால் பெண்களை முக்கியமாக கூப்பிட்டதுக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண்கள் முன்னேற வேணும், பெண்கள் முன்னேறினாதான் சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறினாதான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட ஓங்கி நிற்கும் என்ற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்னாடி ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு நம்ம பின் போய் பார்த்தோம் அப்படின்னா மேடையில் வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த மேடை பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக பெண்கள் மட்டுமே தான் இருக்காங்க. ஒரே ஒரு அமைச்சர் மட்டும்தான் இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்த அரசு. இன்றைக்கு ஒவ்வொரு பெண் மாணவியும் கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பல்வேறு மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய வகையில் திட்டங்கள் இருக்குது. அதே போல் இன்றைக்கு AI டெக்னாலஜி மூலியமாக எவ்வளோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரக்கூடிய நிலையில் புக்கு பார்த்து மட்டுமே படிக்கக்கூடாது, டெக்னாலஜி வைஸும் சவுண்ட் மைண்டாக இருக்கணுன்ற வகையில் இன்றைக்கு எல்லா மாணவர்களுக்கும் உலகம் உங்கள் கையில் என்ற வகையில் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்தியிருக்கார்கள். இப்படி ஒவ்வொரு திட்டத்தை குறித்து மாணவர்கள் பேச்சு போட்டியில் பேச இருக்கிறீங்க. பேச்சு போட்டியில் பங்கேற்றக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்க அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.